Hi students, நம்ம 5th யூனிட் ஷார்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் பார்க்க போகிறோமா. ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஜஸ்ட் என்ன செய்வோம், நம்ம ரீகால் பண்ணலாம். பவர் அண்ட் ரூட் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று 2 ஓட பவர் வந்து 2. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 2 = 4. அப்போ 2 ஸ்கொயர்டு அப்படின்னா இங்கே நமக்கு 4ன்னு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பவர் 1/2. இதை எப்படி எழுதலாம், ரூட்டுக்குள்ளே 4 போட்டுக்கோங்க. இந்த 4 எப்படி பிரிக்கலாம், 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணலாம், 2 2க்கு என்ன செஞ்சிடலாம், 2வை வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 = வந்து 2. 2 பவர் க்யூப் 2 × 2 × 2 = 8. இந்த 8 பவர் 1/3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை எப்படி எழுதுறது, க்யூப் ரூட் ஆஃப் 8. 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 × 2 × 2. இங்கே எத்தனை பவர் இருக்குதோ அத்தனை தடவை உள்ள நம்பர்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ இங்கே 3 இருக்குது, இப்போ இங்கே 3 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த 2வை வெளியில் எடுத்துடலாம். 3 ஸ்கொயர்டு 3 × 3 = 9. இப்போ 9 பவர் 1/2 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 9 எழுதியிருக்கிறோம். இப்போ 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 × 3. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 = 3. அப்போ 3 க்யூப் எப்படி எழுதலாம், 3 × 3 × 3 27. இப்போ 27 பவர் 1/3 அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் 27 = 3. 27 எப்படி எழுதலாம், 3 × 3 × 3. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27 = 3. ஓகே அம்மா. இப்போ அடிஷன் ஆஃப் ஷார்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் √12 அண்ட் √27. இப்போ √12 ப்ளஸ் √27 எடுத்தாச்சு. இந்த √12 எவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம உள்ளே எழுத போகிறோம். அதே மாதிரி √27ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி உள்ளே எழுத போகிறோம். இந்த 12 6 2s are 12. அப்புறம் 6 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 2s are 6. 3 3ஆல் டிவைட் பண்ணிங்க, இங்கே லாஸ்ட் வந்து என்னது 1 வந்துடும். அதே மாதிரி 27 எடுத்துக்கோங்க, 3 9 3s are 27. அப்புறம் 9 3 3s are 9. மறுபடியும் 3 3 1 is 3. ஓகேங்களா. இதை அப்படியே என்ன செய்ய போகிறோம், இந்த ரூட்டுக்குள்ளே எழுத போகிறோம். இப்போ 12க்கு பதிலாக 2 × 2 × 3. அப்புறம் 27க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 3 × 3 × 3. இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால 2 நம்பரை பேர் பண்ணிக்கலாம். இங்கே 2வையும் 2வையும் பேர் பண்ணிக்கலாம். மீதி ரூட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது, 3 மட்டும்தான். பேர் பண்ண நம்பரை என்ன செஞ்சிடலாம், வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2 வெளியில் எடுத்தாச்சு. இந்த 3 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ப்ளஸ், இங்கே பாருங்கள் 2 3 என்ன செஞ்சுருக்குறோம், பேர் பண்ணியிருக்கிறோம். அதனால் 3யை வெளியே எடுத்துடலாம். ஒரு 3 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ +3 √3 அப்படின்னு எழுதிக்கலாம். √3யை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வரும், 2 + 3. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 2 + 3 அப்படின்னா 5. ஆன்சர் வந்து என்னது, 5 √3. ஓகே அம்மா. அடுத்தது ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர். 2 வந்து √3 கொடுத்துருக்காங்க. ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அப்படின்னா கீழே வந்து நமக்கு ரூட் இருக்குது, ரூட்டு இல்லாமல் நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த ரூட்டை எதோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரூட் வராமல் இருக்கும் அப்படின்னா ரூட்டால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ √3யை √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் √3 × √3 = நமக்கு 3ன்னு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் √3ஆல் என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 × √3, கீழே டினாமினேட்டர் பாருங்கள், √3 × √3. மேலே உள்ளது ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கலாம், 2 √3. இங்கே √3 × √3னா என்ன வரும், 3. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த நம்பர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுகிறப்ப என்ன எழுதுவோம், ஃபஸ்ட் நம்பருக்கு அடுத்தாப்பில் என்ன செய்யணும், பாயிண்ட் வரணும். அப்புறம் 10ஓட பவர்ஸில் எழுதணும். இது ஃபுல்லாமே நமக்கு ஹோல் நம்பரில் இருக்குது, டெசிமலில் இல்லை. இதை டெசிமலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 10 to the பவர்ஸில் வரணும். ஃபஸ்ட் நம்பருக்கு பக்கத்தில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள்.
1 2 3 4 5 6 7. அப்போ 6.8569872. எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம்? 7 டிஜிட்ஸ். அதனால் 10ஓட பவர் 7. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 0.004568. இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா முன்னாடி இருக்குது. இந்த பாயிண்ட்டை இந்த ஜீரோவெல்லாம் தாண்டி 4க்கு பக்கத்தில் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ எத்தனை டிஜிட் தள்ள போகிறோம் அப்படின்னா 1 2 3. ஃப்ரண்ட்லேருந்து நம்ம டிஜிட்டு தள்ளி கொண்டு வரதுனால இது 10 to the powers வந்து மைனஸில் வரும். இப்போ 3 டிஜிட் தள்ளி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 10 power -3. அடுத்தது rationalize the denominator. √3 plus √2 by 3 √2 plus 2 √3. சம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ கீழே பாருங்கள் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒரு டேர்ம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதே ரூட்டால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 டேர்ம் இருக்கிறதுனால இந்த ஷோடோட காஞ்சுகேட்ஸ் வேர்டால் என்ன செய்ய போகிறோம்? மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஞ்சுகேட்ஸ் வேர்டு அப்படின்னா இடையில இருக்கிற ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். இப்போ √3 + √2 by 3 √2 + 2 √3. இதோட காஞ்சுகேட் பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்குது பாருங்கள். 3 √2 minus 2 √3. மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்குமா? இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப நியூமரேட்டரில் பாருங்கள், √3 into 3 √2. இப்போ 3 மட்டும்தான் ஹோல் நம்பரில் இருக்குது, மற்ற ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் 3 அப்படியே போட்டுட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். 2 3s are 6. அதனால் 3 இங்கே √6 அப்படின்னு போட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த √2வையும் 3 √2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 √2 into √2. அடுத்தது மைனஸு இந்த 2 √3யும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 2 √3 இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக 3 ஆயிரும். 2 3s are 6. அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. 2 √3யை √2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 √6 அப்படியே வந்துடும். இங்கே என்ன வரும்? 3 √2 into √2னா 2, 3 2s are 6. இங்கேயும் -6 இருக்குது, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. 2 ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6. இப்போ இந்த சைடில் பாருங்கள், 3 √2 ஹோல் ஸ்கொயர்டு இந்த சைடில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். 3க்கும் ஸ்கொயர்டு வரும், √2க்கும் ஸ்கொயர்டு வரும். 3யோட ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம்னா 9. √2ஓட ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகிட்டுனா 2 மட்டும்தான் இருக்குது. 9 2s are இங்கே வந்து 18. அப்புறம் 2 √3ஓட ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஓட ஸ்கொயர்டு இன்ட்டு √3ஓட ஸ்கொயர்டு. இப்போ 2 2s are 4 ஆயிரும். இந்த √2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 3 மட்டும்தான் இருக்கும். 4 3s are 12. அதனால் இங்கே 12 எழுதியிருக்கிறோம். இங்கே 3 √6 + 6 -6 -2 √6 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 6 போட்டிருக்கிறோம். +6 -6 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், √6 காமனாக இருக்குது, காமனாக வெளியில் எடுத்துடலாம். 3 இங்கே -2 by 6. 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 1. அதனால் √6 அப்படியே போட்டுடலாம். கீழே வந்து by 6. ஓகே. அடுத்தது எக்ஸ்பிரஸ் √8 in the simplest form. √8 எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 8 2 4 2s are 8. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 into 1. அப்போ அதனால் என்ன செஞ்சுருக்கோம்? 2 into 2 into 2 அப்படின்னு போட்டிருக்கிறோம். இப்போ நம்பரை வந்து என்ன பண்ண போகிறோம்? ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்கு பேர் பண்ண போகிறோம். 2 2 செஞ்சுட்டோம், பேர் பண்ணிட்டோம். இந்த ஒரு பேருக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு 2வை வெளியில் எடுத்துருக்குறோம். இப்போ ரிமைனிங் ஒரு 2 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் 2 இங்கே √2. ஓகேம்மா. அடுத்தது ஆடு 4 √7 and 3 √7. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 √7 + 3 √7. √7 காமனாக எடுத்துக்கலாம். 4 + 3. 4ம் 3யும் ஆட் பண்ணாமல் என்ன வரும்? 7. இப்போ 7 √7. ஓகே. 8th ஒன் பாருங்கள், சிம்பிளிஃபை. 5 √3 + 8 √3 - 2 √3. எல்லாத்துலேயுமே பாருங்கள் √3 வந்து காமனாக இருக்குது. இப்போ √3யை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்புறம் 5 + 8 - 2.
இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5 8 13 30லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுங்கள் 11 அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது 11√3 அடுத்து ரேஷனலைஸ் டினாமினேட்டர் 5 + √8 by 5 - √8 இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருக்குது அப்போ எதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா காஞ்சுகேட் வேர்ட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ 5 + √8 இங்கே 5 - √8 இதோட காஞ்சுகேட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 + √8 மேலே இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 + √8 ஹோல் ஸ்கொயர்டுன்னு ஆயிரும் இது என்னது 5 ஸ்கொயர்டு இங்கே மைனஸு √8 ஹோல் ஸ்கொயர்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா a + b × a - b இப்போ கீழே என்ன வரும் a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் a² + 2ab + b². a² அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஏக்கு பதில் 5 பிக்கு பதில் √8 ப்ளஸ் b² √8 இங்கே ஸ்கொயர்டு கீழே 5 ஸ்கொயர்னா என்னது 25 √8 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா √8 × √8 என்ன வரும் 8 வரும் இங்கே 5 ஸ்கொயர் 25 இங்கே 2 5s are 10 இங்கே √8 இங்கே √8 ஸ்கொயர்டு அப்படின்னா 8 மட்டும் வரும் 25 - 8 அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் 25 8 ஆட் பண்ணிங்கன்னா 33 வரும் ப்ளஸ் 10 √8 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 17 வரும் 33 + 10 இந்த √8 என்ன சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் 2 × 2 × 2 இப்போ 2 2 என்ன செஞ்சுக்கலாம் பேர் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு 2 வந்து வெளியில் வந்துடும் இன்னும் ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ 33 + 10 × 2 √2 by 17 இப்போ 33 + 10 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 20 இங்கே √2 by 17 ஓகேம்மா அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரைட் த நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க எதில் எழுத போகிறோம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத போகிறோம் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கலாம் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுகிறப்ப என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட் நம்பருக்கு அடுத்தாப்புல என்ன செய்யணும் பாயிண்ட் வைக்கணும் அப்புறம் 10ஓட பவர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 டிஜிட் முன்னாடி கொண்டு வந்து என்ன செய்கிறோம் பாயிண்ட் வைக்கிறோம் 5.6 × 10ஓட பவர்ஸ் எத்தனை டிஜிட் முன்னாடி தள்ளமோ அதுதான் பவர்ஸ் 10 பவர் 7 இங்கே 6 அப்படியே போட்டுக்கலாம் இப்போ 5.6க்கும் பவர் வந்து 6 இருக்குது 10 பவர் 7க்கும் பவர் வந்து 6 இருக்குது இப்போ 5.6 ஹோல் பவர் 6 × 10 பவர் 7 இங்கே ஹோல் பவர் 6 இந்த இது வந்து அப்படியே வச்சுக்கலாம் இந்த 10ஓட பவர்ஸை மட்டும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 6 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10ஓட பவர்ஸ் வந்து 42 ஓகேம்மா இப்போ எவால்யூஷன் சம்ஸில் 5 சம்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்க்குறோம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 94 by 1217 minus 2/3 இப்போ மைனஸில் இருக்குது மைனஸில் இருக்கிறது நம்ம மாற்றி ப்ளஸில் எழுதணும்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன செய்வோம் ஜஸ்ட்டு ரெசிப்ராக்கலில் எழுதுவோம் அப்போ என்ன வரும் 1270 மேலே வரும் 94 வந்து கீழே வந்துடும் பவர்ஸ் வந்து 2/3 அப்போ 1270 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 5 × 127 எழுதிக்கலாம் இங்கே 94 வந்து 2 × 47 எழுதிக்கலாம் 2 × 2 கேன்சல் பண்ணிக்கலாம் மற்ற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இப்போ 127 5 மல்டிப்ளை பண்ணால் 635 இங்கே 47 அப்படியே வரும் இங்கே 2/3 இந்த 2/3 எப்படி மறுபடியும் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 2/3 பவர் எப்படி எழுதலாம் 2 × 1/3ன்னு எழுதலாம் 2னா இந்த இருக்குது ஸ்கொயர்டு 1/3னா இங்கே க்யூப் ரூட்டு ஓகேவா அடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அடுத்த சம்ம √27 + 2√5 + √20 minus 2√3 இந்த 27 20யும் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் √27 இது என்ன பண்ணியிருக்கிறோம் 3 டேபிளில் பண்ணியிருக்கிறோம் எத்தனை தடவை 3 வந்திருக்குது 3 டைம்ஸ் போட்டிருக்கிறோம் ப்ளஸ் 2√5 இங்கே 20னா என்ன வரும் 4 5s are 20ன்னு வரும் அந்த 4 எப்படி பிரிச்சிருக்கோம் 2 × 2ன்னு பிரிச்சிருக்கிறோம் 5 அப்படியே போட்டிருக்கிறோம் minus 2√3 இந்த ரெண்டு நம்பருக்கு பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நம்பரை மட்டும் வெளியில் எடுத்துருக்கிறோம் ஒரு 3யை மட்டும் என்ன செஞ்சுருக்கிறோம் உள்ளே வச்சுருக்கிறோம் ப்ளஸ் 2√5 இங்கே ரெண்டு என்ன செஞ்சுருக்கிறோம் பேர் பண்ணியிருக்கிறோம்
அப்புறம் இந்த 2 வெளியில் எடுத்துக்கோம் ரூட்டை விட்டு. 5 மட்டும் உள்ளே இருக்குது, √5 மைனஸ் 2√3. இங்கே பாருங்கள், இங்கேயும் √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. பக்கம் பக்கமாக எழுதிக்கோங்க. 3√3 மைனஸ் 2√3 ப்ளஸ் 5 காமனாக எடுத்துக்கோங்க √5. அப்புறம் 2 ப்ளஸ் 2. அது மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், √3 காமனாக எடுத்துக்க போகிறோம். 3 மைனஸ் 2 ப்ளஸ்ஸு இங்கே 2 ஆட் பண்ண பார்த்தீங்களா, 4 √5. இப்போ 3லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 1. அப்போ 1 × √3 வரும், ப்ளஸ் 4 √5 அப்படின்னு வரும். இப்போ 1 × √3 அப்படின்னா √3 ப்ளஸ்ஸு 4 √5. ஓகேம்மா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் சிம்பிள் சோர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னது, √5 by ³ √7 6 √50. நமக்கு எல்லாமே பவர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். உள்ள நம்பரை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பெரிய நம்பர் எதுன்னு பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2, 3, 6க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ எல்சிஎம் வந்து 6. அப்போ இங்கே மேலே 2 இருக்குது. இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் அப்படின்னா 2 3s are 6. இங்கே எதை வச்சு மல்டிப்ளை பண்ணமோ அதையே என்ன செய்யறோம், இங்கே நம்ம ரூட்டுக்குள்ளே பவரில் போட்டுக்கிறோம். அப்போ என்னது, 6th root of 5 power 3. 5 power 3 அப்படின்னா 5 5s are 25, 25 5s are இங்கே வந்து 125. அப்புறம் ³ √7. 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னா 2. எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதே ரூட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம், 7ஓட ஸ்கொயரில் போட்டுக்கிறோம். அப்போ 3 2s are 6, இங்கே 7 ஸ்கொயர்டு. இப்போ 6th root 7 ஸ்கொயர்டு அப்படின்னா நமக்கு 49 அப்படின்னு வரும். தேர்ட் ஒன்றும் கரெக்டாக ஆக்சுவலாக என்ன இருக்குது, 6th rootலேயே தான் இருக்குது. 6th root of 50, அதே 6th root of 50ன்னு எழுதிக்கலாம். இப்போ எல்லாமே 6th rootல வந்துருச்சு, வரிசையாக எழுதிக்கிறோம். இப்போ 6th root of 125, 6th root of 49, 6th root of 50. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதிக்கலாம். 6th root of 125, 6th root of 50, அடுத்து 6th root of 49. இதுக்கு ரிலேட்டடாக உள்ளது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே √5. அடுத்ததும் பார்த்திங்கன்னா 50 அப்படின்னா 6th root of 50 தான். அடுத்தது 49 அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ரிலேட்டடாக உள்ளது ³ √7. ஓகேயாம்மா. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் 5.43 × 10⁻³ as a நம்பராக எழுத சொல்லியிருக்கிறாங்க. 5.43 × 10⁻³ அப்படின்னா இந்த 0 மைனஸில் கொடுத்துருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 டிஜிட் கவுண்ட் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே 1 2 3 எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், 2 0 ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் முன்னாடி வந்து பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகேம்மா. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. 5th சம் பார்த்தீங்கன்னா, ரேஷ்னலைஸ் டினாமினேட்டர் ஆஃப் 9/4√3. இப்போ 9/4√3. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், √3 இருக்கக்கூடாது. இப்போ மேலேயும் கீழேயும் √3ஆல் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், 9√3/4 × 3 × 3 அப்படின்னா 3 தான் வரும். இப்போ 9√3 என்ன வரும், 12. இப்போ 9 × 12 கேன்சல் பண்ணலாம்ல, 3 டேபிள். 3 3s are 9, 4 3s are 12. அப்போ ஆன்சர் எப்படின்னா 3√3/4.